அந்த மோகன் ஜி இருக்குல்ல, அந்த ஜி குணா, அவருக்கு கூடயே கேரி பண்ணிட்டு தான் இருக்கேன். அவருக்கு இருந்த அந்த கெட்ட பழக்கத்தால் அவரோட 55வது வயசுலேயே அவர் வந்து தவறிட்டார். அந்த கடைசியாக அவர் இறங்கிறதுக்கு முன்னாடி நாள் கொடுத்து அந்த ஜூஸ் கொடுத்தது, அப்போ வந்து பேசினது, திருப்பி உள்ளே கூப்பிட்டு வரப்போ அவர் பேசவே இல்லை. Chennai Samartha Aviation College, best aviation college in South India. Max Gold, cash for gold. Call 044-4545-4545 and Lexco Holidays presents Behind What's அன்புள்ள அப்பா. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. ஊருக்கு ரொம்ப நல்லவர் அப்பா, யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்காதவர். இப்போ ஒரு வாரி வள்ளல், யார் எது கேட்டாலும் கொடுத்துடுவார். குடிச்சிட்டாரு அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். அதை வந்து சமாளிக்கிறது. அவராகவே இருக்க மாட்டார், மாறிடுவார். அந்த கடைசி கட்டத்தில் வந்து அது மறக்கவே முடியாது. அது இப்பவும் நினச்சா வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். எங்கள் அம்மா பட்ட கஷ்டம். நான் நல்லா சம்பாதிக்கிற காலகட்டத்தில் எங்கள் அப்பாவுக்கு செய்யணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் செய்ய முடியல. அவருக்கு லட்சங்களில் சம்பாதிக்கிறப்ப எங்கள் அப்பா அவருக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க முடியல. ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தர் வந்து லிக்கருக்கு அடிக்ட் ஆகிருக்காரு, இந்த மதுபான பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிருக்காரு அப்படின்னா அது வந்து எவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமாக மாறும், எவ்வளோ தப்பான விஷயமா இருக்கும்ன்றது வந்து சொல்கிறதுக்கு தான் வந்தேன். எப்போ வந்து அது சந்தோஷமான நாட்களாக இருக்கும் அப்பா கூடனா, அந்த மாலை போடுவார். இந்த கார்த்திகை தீபம் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு அந்த டைம் வந்து அப்படியே ஒரு கோல்டன் பீரியட் மாதிரி இருக்கும். ஒரு 45 days வந்து ரொம்ப சாந்தமாக அப்படி பார்க்க முடியும். பெரிய முருக பக்தர் அப்பா. நம்ம வந்து கம்பேரிசனாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்குறப்ப அவங்கெல்லாம் வந்து அவங்க அப்பா கூட அங்கே போனோம் இங்கே போனோன்னு வந்து சொல்லி ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற அப்பாக்கள், லிக்கர் அடிக்டான அப்பாக்களோட பசங்களுக்கு வந்து அந்த கம்பேரிசனுக்கான இடமே இருக்காது. எங்கள் அப்பா ஒரு வேளை அப்படி இருந்ததால் எனக்கு வந்து நம்ம லைஃப்பில் ஒரு துளி கூட வந்து நம்ம லிக்கரை டேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவை அப்போவே எடுத்துட்டேன். ஸ்டில் இனி வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, இது வந்து நம்ம தமிழ் பண்பாட்டோட ஒரு மிகப்பெரிய மந்திர சொல். பிகைன் ரூட்ஸ் அன்புள்ள அப்பா அப்படின்னு ஒரு ஷோ கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து மீடியா முன்னாடி எங்கள் அப்பாவை பற்றியோ அப்பா அப்படின்ற டாபிக் பற்றியோ நான் வந்து பேச போகிறேன். அப்பா வந்து ஒரு குடும்பத்தோட தூண். நல்லவரோ கெட்டவரோ, அவர் நல்லது செய்கிறாரோ கெட்டது செய்கிறாரோ, குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக இருக்காரோ இல்லையோ, எப்படி இருந்தாலும் அப்பான்னு ஒருத்தர் இருந்தார்னா தான் அந்த குடும்பம் வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும். ஏன்னா அவர் எந்த வேலையுமே செய்யாமல் இருந்தால் கூட அவங்க அம்மா வந்து குடும்பத்தை காப்பாற்றணுன்னா அப்பான்னு ஒருத்தர் இருந்தால் தான் அந்த அம்மாவுக்கு வந்து பாதுகாப்பு. ஸோ ஒரு குடும்பத்தோட முக்கியமான ஒரு தூணாக இருக்கிறது வந்து அப்பா. அப்படி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி 2026 நம்ம வந்து நிறைய வெரைட்டியில் அந்த கேரக்டர் வந்து பார்க்கலாம். அப்பான்ற கேரக்டர் நிறைய நியூஸில் பார்க்குறோம். முன்னாடி வந்து நமக்கு அவ்வளோ எக்ஸ்ப்ளோரேஷன் கிடையாது அந்த நியூஸ் சேனலில். இப்போ வந்து அப்பாக்கள் செய்கிற நிறைய தப்பான விஷயங்கள் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். கூடவே நம்ம சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸில் இருக்கிற நிறைய நல்ல அப்பாக்களையும் பார்க்க செய்கிறோம். ஸோ 2026 அப்பான்ற உறவு இன்றைக்கி இருக்க ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. நான் பேச போகிறது எல்லாமே இந்த 90s கிட் 80s கிட்டோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் பேச போகிறேன். நான் ஒரு 85 born. ஸோ அந்த டைமில் அப்பான்ற ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப புனிதமானது, ரொம்ப உயர்வானது, ரொம்ப மதிக்கத்தக்கது. அம்மாவை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அந்த லெவலுக்கு அப்பாவையும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு முதல் தலைமுறை பட்டதாரிகள் உருவான காலகட்டம். அதாவது இப்போ நமக்கு அப்பா இருக்காங்கன்னா அப்பா தான் ஃபஸ்ட்டு படித்து அந்த குடும்பத்தில் வந்து ஒரு உயர்வான மனிதராக இருந்திருப்பார். ஒரு வக்கீலாக இருப்பார், ஒரு டாக்டராக இருப்பார், ஒரு இன்ஜினியராக இருப்பார். இப்போ இருக்க கிட்ஸ்க்கு வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ஃபாதராக இருப்பாங்க. அவங்க தாத்தா படித்து நல்ல நிலைமையில் இருந்திருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து அப்படி அமையலை. எங்கள் அப்பாவும் ஒரு 10th அந்த லெவல் பாஸ் அவுட் தான். பட் ரொம்ப நாலேஜபிளான ஒரு அப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எங்கள் அப்பாக்கிட்ட வந்து அவரோட கையெழுத்து, ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் அவரோட சிக்னேச்சர். இப்போது நான் வந்து இந்த சிக்னேச்சரை வந்து ரொம்ப ரசிப்பேன். எங்கெல்லாம் போனாலும் கையெழுத்துகள் வந்து யார் போட்டாலும் அதை பார்ப்பேன். எப்படி ஸ்டைலிஷாக போடுறாங்க, அதில் என்ன எப்படி அதை வந்து எடுத்துக்கிறாங்கன்னு. இப்போ வரைக்கும் நான் எங்கள் அப்பாவோட கையெழுத்து மாதிரி ஒரு ஸ்டைலிஷான கையெழுத்து இப்போ வரைக்கும் பார்க்கவே இல்லை. அவர் சம்வாட் 9th 10th அவ்வளோ தான் படித்தார். பட் அவரோட கையெழுத்து வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் எங்கள் அப்பா கிட்ட. ரெண்டாவது, டெய்லி அம்மா கூட ஸ்கூல் போயிட்டு வரதோட முடிஞ்ச ஒரு ரிலேஷன்ஷிப். அப்பா கூட வந்து ரொம்ப பெருசாக க்ளோஸான ரிலேஷன்ஷிப் இல்லை. பிகாஸ் அப்பாவுக்கு வந்து ஒரு
ஒரு பழக்கம் இருந்தது. என்னென்னா அப்போ இருந்த நிறைய அப்பாக்களுக்கு இருந்த பழக்கம் வந்து கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண இந்த மதுபான கடைகளால் மதுக்குட்பட்ட பழக்கத்தில் எங்கள் அப்பாவும் கிட்டத்தட்ட ஒரு 18 வயசுலேயே வந்து லிக்கர் சாப்பிட ஆரம்பித்து எங்களது டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி எங்களோட ஃபேமிலி எம்ஆர்எஃப்பில் வந்து லாரி ஓடும் எங்களுக்கு நிறைய எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் அதான். ஸோ அப்பாவும் அதை தான் பண்ணிகிட்டு இருந்தார். லேட்டரான் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லிக்கருக்கு அடிக்ட் ஆனதால் அந்த பிஸ்னஸை வந்து அவர் விட்டுட்டு கம்ப்ளீட்டாக இதுலேயே ஃபோக்கஸ்ட் ஆகிடுச்சு. ஊருக்கு ரொம்ப நல்ல ஒரு அப்பா, யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்காத ஒரு வாரி வள்ளல், யார் எது கேட்டாலும் கொடுத்துடுவார். எங்களுக்கும் அப்படி தான் இருப்பார். பட் அந்த குடிச்சிட்டாரு அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டம். அதை வந்து சமாளிக்கிறது. அவராகவே இருக்க மாட்டார், மாறிடுவார். ஸோ இது வந்து மோஸ்ட்லி அந்த 80s 90s இருக்கிற 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். இன்றைக்கி 2026 நான் நிறைய கேட்டகரி சொன்ன மாதிரி அப்பாக்களில். அப்போது நான் வளர்கிறப்ப நான் 93 94 எனக்கு ஒரு 8 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போத்துலேருந்து அது தெரியும், நமக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ ஒரு செக்டார் ஃபாதர் எல்லாமே படிச்சுட்டு ஒரு டிக்னிஃபைடாக இருப்பாங்க. ஒரு செக்டாரில் அப்பா எல்லாருமே வந்து இந்த மாதிரி மதுவுக்கு அடிமையாகி ரொம்ப பிரச்சனைக்குள்ளான ஒரு விஷயமா இருக்கும் அது. நான் அந்த குடிக்காதப்பா அந்த அப்பா அவ்வளோ தங்கமானவராக இருப்பார், நல்லவராக இருப்பார். குடிச்சிட்டாங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். அது வந்து இன்றைக்கி நான் இந்த டாபிக் பேச வந்ததுக்கு முக்கியமான காரணமும் அது. ஸோ ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒருத்தர் வந்து லிக்கருக்கு அடிக்ட் ஆகிருக்காரு, இந்த மதுபான பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிருக்காரு அப்படின்னா அது வந்து எவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமாக மாறும். அதுலேயும் அப்பான்றவர் அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு உட்பட்டிருந்தாருன்னா எவ்வளோ தப்பான விஷயமா இருக்கும்ன்றது வந்து சொல்கிறதுக்கு தான் வந்தேன். இதை பார்த்துட்டு சில அப்பாக்கள் இன்றைக்கி வந்து லிக்கர் அடிக்ட்ன்றது சாதாரண விஷயம், அதை தாண்டி என்னென்னமோ அடிக்ஷன்லாம் வந்துருச்சு. நிறைய இழப்பாங்க உங்களோட கிட்ஸ். அவங்க வந்து இப்போ நான் வந்து மெமரிஸ்ன்னு எடுத்திங்கன்னா எங்கள் அப்பா கூட நான் எங்கள் அப்பா பெரிய கமல் சாரோட ஃபேன், மிகப்பெரிய ரசிகர் கமலஹாசன் சாருக்கு, பத்மஸ்ரீ கமலஹாசன் சாருக்கு. அவர் கூட நான் போன தென்னாலின்னு ஒரு படம் மட்டும்தான் எனக்கு வந்து மெமரி. வேறு அப்பா கூட வெளியே போய் சினிமா பார்த்தது இல்லை. ஏதோ அதிசயமாக அந்த ஒரு படம் வந்து கூட்டு போய் காட்டினார். அதை தவிர நான் வந்து வேறு அவர் கூட போனது, அவருக்கு ஒரு அப்போ ஹீரோ ஹோண்டா பைக் ஒன்று இருந்தது. அந்த ஸ்ப்ளெண்டருக்கு முன்னாடி வெர்ஷன், அது சம்வாட் 120cc 100cc பைக். அதில் வந்து நிறைய சுற்றிருக்கேன். எனக்கு வந்து அந்த மெமரிஸ் இருக்குது. அதை தவிர எனக்கு இருக்கிற எல்லா மெமரிஸுமே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான மெமரிஸ் தான். எப்போ வந்து அது சந்தோஷமான நாட்களாக இருக்கும் அப்பா கூடனா, அந்த மாலை போடுவார் இந்த கார்த்திகை தீபம் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு. அந்த டைம் வந்து அப்படியே ஒரு கோல்டன் பீரியட் மாதிரி இருக்கும். ஒரு 45 days வந்து ரொம்ப சாந்தமாக அப்படி பார்க்க முடியும். பெரிய முருக பக்தர் அப்பா. எனக்கு இருக்கிற மெமரிஸ் அதான். ஸோ நம்ம கொஞ்சம் ஜென்ரலான டாபிக் உள்ளே போயிடலாம். ஸோ ஜென்ரலாக ஒரு அப்பா வந்து அந்த மாதிரி லிக்கர் அந்த மாதிரி விஷயங்கள் அடிக்டாக இருந்தாருன்னா அவங்களோட குழந்தைக்கான விஷயங்கள் பாதிப்பு, நைட்டில் வந்து தூக்கம் கெடும். மனசுக்குள்ளே அந்த 12 வயசுலேருந்து 15 வயசுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய கவலை ஒன்று உருவாகும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? நம்ம வந்து கம்பேரிசனாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்குறப்ப அவங்களாம் வந்து அவங்க அப்பா கூட அங்கே போனோம் இங்கே போனோன்னு வந்து சொல்லி ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற அப்பாக்கள், லிக்கர் அடிக்டான அப்பாக்களோட பசங்களுக்கு வந்து அந்த கம்பேரிசனுக்கான இடமே இருக்காது. அது வந்து அந்த வயசுலேயே அவங்களோட கல்வியையும் அவங்களோட மனநலத்தையும் மிகவும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். தயவுசெய்து நான் வேண்டி கேட்டுக்கிறது இந்த அப்பாக்கள் கிட்ட, உங்கள் பசங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 வயசு ஆகிற வரைக்குமாவது நீங்கள் வந்து லிக்கருக்கு அடிக்ட்ன்ற விஷயத்துலேருந்து வெளியே வந்து அது ஜஸ்ட் ஒரு அக்கேஷ்னல் ட்ரிங்கராக மாறணுன்றது நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். அதை தாண்டி ஜென்ரலாக அப்பா ரொம்ப தேவையான ஒரு உறவு, முக்கியமான ஒரு உறவு. ஒரு மகனோட வளர்ச்சிக்கும் இன்றைக்கி இந்தியாவில் இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய மனிதர் வந்து தோனி. அப்படி ஒரு தோனி உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது அவரோட தந்தை தான். அது வந்து தோனி பலமுறை சொல்லியிருக்காரு மேடையில். அவங்களோட அப்பாவை வந்து அவர் எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காருன்னு. நிறைய எங்கள் சினிமாவில் சாதித்தவங்க சொன்னது, எங்கள் அப்பா 2 சட்டை தாண்டா மொத்தமாகவே போட்டிருந்தாரு, நான் நல்லா சம்பாதிக்கிற காலகட்டத்தில் எங்கள் அப்பாவுக்கு செய்யணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் செய்ய முடியல அவருக்கு அப்படின்னு என் கூட இருக்க நிறைய டைரக்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணி நான் கேட்டிருக்கேன். எனக்குமே அந்த வருத்தம் உண்டு. நான் வந்து லட்சங்களில் சம்பாதிக்கிறப்ப எங்கள் அப்பா அவருக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு. ஏன்னா அவருக்கு இருந்த அந்த கெட்ட பழக்கத்தால் அவரோட 55வது வயசுலேயே அவர் வந்து தவறிட்டார். நிறைய கஷ்டப்பட்டு தான் தவறினார். அந்த கடைசி காலகட்டத்தில் வந்து அது வந்து மறக்கவே முடியாது. அது இப்போவும் நினச்சா வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். எங்கள் அம்மா பட்ட கஷ்டம், என் தம்பி எல்லாருக்கும். ஸோ எனக்கு வந்து அப்பா அப்படின்னா இவ்வளோ மெமரிஸ் தான்.
ஊரில் பார்த்துருக்கேன். என்னோடய கிராமம் எங்கள் அப்பா மூலிமா எனக்கு கிடைச்ச சொந்த பந்தங்கள் வந்து ரொம்ப அருமையான சொந்த பந்தம், ரொம்ப அழகான சொந்த பந்தம். என்னோடய கிராமம் வந்து எங்கள் அப்பா மூலியமாக தான் எனக்கு கிடைச்சிது. என்னோடய ஊரில் இன்றைக்கி நாங்கள் கொண்டாடுற திருவிழா, என்னோடய பெரியப்பா அவங்களாம் வந்து மிகச்சிறந்த ஃபாதராக நான் பார்த்துருக்கேன், நான் கொண்டாடியிருக்கேன். என்னோடய கல்யாணத்துக்கு கூட என்னோடய பெரியப்பாவை தான் நான் வந்து அப்பா ஸ்தானத்துலேருந்து பண்ணி வைக்க சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரியான உறவுகளும் உண்டு. அப்பாவோட குணம் வந்து ரொம்ப சொன்னேன். அப்பா வந்து இது வரைக்கும் அவருக்கு ஒரு அந்த கெட்ட பழக்கம் இருந்தாலும் அதை தாண்டி அவர் இன்றைக்கி வரைக்குமே குறை சொல்கிறதுக்காக ஒரு ஆளை தேடலான்னா கண்டுபிடிக்க முடியாது. அவர் யாருக்குமே எந்த கெடுதலும் நினைக்காதவர், யாருக்குமே எந்த தீங்கு நினைக்காதவர். யார் வந்து எந்த உதவி கேட்டாலும் எப்படியாவது ரெடி பண்ணி, அவர்கிட்ட இல்லைனாலும் ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துருவார். இவங்க அழிஞ்சு போகணுன்னு ஒரு நிமிஷம் கூட அவர் நினச்சதில்லை. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நான் பண்ணுற படங்கள்லேருந்து எனக்கு ஒரு பேர் இருக்குது. என்னென்னா ரொம்ப தைரியமாக சொல்கிற கதையை, ரொம்ப உண்மையெல்லாம் வந்து வெளிப்படையாக பேசுகிற, உனக்கு எப்படி உள்ள தைரியம்னு கேட்பாங்க. அந்த தைரியம் வந்து எங்கள் அப்பா கிட்டேருந்து தான் வந்து நான் கற்றுக்கிட்டேன். அவருக்கு அந்த பயன்றதே நான் பார்த்ததே இல்லை. நமக்கு சின்ன வயசில் அந்த பேயெல்லாம் சொல்லி கூட பயமுறுத்துவாங்கல்ல, அதையெல்லாம் கூட உடச்சிருக்காரு. எனக்கு வந்து பயம் துளி கூட இல்லைன்னா அது காரணம் வந்து அதை நான் எங்கள் அப்பா கிட்டே பார்த்தது தான். ஸோ எதுக்காகவும் போயிட மாட்டார், பொய் சொல்லவே மாட்டார். கடைசி காலகட்டத்தில் மேபி சொல்லியிருக்கலாம் அந்த வயசான டைமில். அதுக்கு முன்னாடி அவர் பயங்கரம் நேர்மையாக இருப்பார், உண்மையை பயங்கரமாக பேசுவார், வெளிப்படையாக பேசிடுவார் எதுனாலும். அந்த குணம் வந்து எனக்கு அதிகம். நீங்கள் இப்போ பார்க்குற மோகன்ஜியோட ஒரு 80s 60s 70s வெர்ஷன் வந்து எங்கள் அப்பா. அந்த மோகன் ஜி இருக்குல்ல, அந்த ஜி குணா அவருக்கு கூடயே கேரி பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஸ்டில் நான் சொன்ன மாதிரி அந்த லிக்கர்ன்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்து தான் அவர் இன்றைக்கி எங்கள் கூட இருந்திருப்பார். இன்றைக்கி நான் வந்து டைரக்டர் ஆனதெல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பார். அவருக்கு அதிலலாம் ரொம்ப ஆசை உண்டு. தெரிஞ்சோ தெரியாமலே அவருக்குமே சினிமாவில் வந்து ஒரு ஈடுபாடு உண்டு. அதனால் நான் டைரக்டர் ஆனதெல்லாம் கொண்டாடி இருப்பார். ஸோ கையெழுத்தை தாண்டி எங்கள் அப்பா கிட்ட பிடிச்சது வந்து அவரோட குணம். இன்றைக்கி வரைக்கும் யாருமே ஒருத்தரும் எங்கள் அப்பாவை குறை சொல்ல மாட்டாங்க. நான் மேபி நான் தான் சொல்லுவேன். அப்புறம் அதில் இன்னொரு ப்ளஸ் இருந்தது. என்னென்னா எங்கள் அப்பா ஒரு வேளை அப்படி இருந்ததால் எனக்கு வந்து நம்ம லைஃப்பில் ஒரு துளி கூட வந்து நம்ம லிக்கரை டேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு முடிவு அப்போவே எடுத்துட்டேன். ஸ்டில் இன்னி வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். அதை நம்புவாங்களே தெரியல, நம்ம கேமரா முன்னாடி பேசுகிறலாம் கூட சொல்லுவாங்க. நான் சென்னையில் ராயபுரமில் தான் பிறந்து வந்தேன். ராயபுரம்னா அது ஒரு சின்ன ஏரியா இல்லை, பெரிய ஏரியா. அங்கே இருக்கிற வாழ்கிற அத்தனை பேருக்கும் தெரியும், என் கூட பழகிற அத்தனை பேருக்கும் தெரியும். டில் நவ் நான் ஒரு ட்ராப் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்ததில்லை. லிக்கர் மட்டும் இல்லை, ஸ்மோக்கிங் ஹேபிட்டும். இன்றைக்கி வரைக்குமே நான் ஒரு வாட்டி சும்மா ஒரு ஸ்மோக் விட்டு பார்க்கலாம் அந்த ஆசையை, அப்படி கூட இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில்லை. அதுக்கு காரணமும் நான் வந்து அப்போ எடுத்த டிசிஷன் தான் எங்கள் அப்பாவை பார்த்து. நான் வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து நான் வந்து அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சின்ன பெயின் கூட நான் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்த டிசிஷன். ஸோ அதில் வந்து நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான மேன் அண்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபாதரும் கூட என் பொண்ணுக்கு. என் பொண்ணு வந்து 100% அப்பா பொண்ணு. அப்படி தான் வளர்த்துருக்கேன். நிறைய நல்ல விஷயங்கள் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எதுவும் திணிக்கிறது இல்லை. அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்ய விட்டுட்டு இப்போ ஷீ இஸ் க்ரோயிங், ஷீ இஸ் நவ் 8, வளர்ந்துட்டுருக்கா. ஸோ அது வந்து அந்த குணம் வந்து நான் எங்கள் அப்பா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. மோகன்ஜியுடைய வாழ்க்கையில் அவருடைய அப்பாவுக்கு மதுங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அன்புள்ள அப்பாவை தாண்டி அழகான அப்பாவா எப்படி இருந்திருப்பாரு? அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் அந்த குடிக்காத டைமில் எங்கள் அப்பாவை நாங்கள் பார்க்குறோம் இல்லையா, அப்போ அவர் வந்து எல்லாரையும் நம்புவார், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைப்பார். என்னை வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்குள்ளேயும் கொண்டு வந்ததில்லை. என் கூட அவர் பேசுனதெல்லாம் ஞாபகம் இருக்குது. நீ யாரை வேணால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் பண்ணணும், நீ இதுதான் படிக்கணும், அப்போல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதில்லை. நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து ரிலேட்டிவ் மாமா ஒருத்தருக்கு ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு உண்டு. ஸோ எங்கள் அப்பாவுக்கும் ஃபுட்பால் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தடவை மேட்சுக்கு போகணுன்னு சொல்கிறப்பெல்லாம் சின்ன வயசுலேயே தைரியமாக அனுப்புவாங்க ஸ்போர்ட்ஸுக்கெலாம். ஒரு வேளை அந்த மாதிரி மதுக்கு அடிமையாகாமல் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி எங்கள் அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டில் இன்றைக்கி வந்து நாங்கள் ரொம்ப உச்சத்தில் இருந்திருப்போம். ஸோ அப்பாவுக்கு இருந்த அந்த பிரச்சனையால் அந்த டிரான்ஸ்போர்ட் ஃபீல்டு இன்றைக்கி எங்கள் கையில் இல்லை. ஒரு வேளை அப்பா வந்து மதுவுக்கு அடிமையாகாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி வந்து வட சென்னையில் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி எங்கள் கிட்டே இருந்திருக்கும். கடைசியாக அப்பா கிட்ட பேசின வார்த்தை என்ன சார்? கடைசி லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து அப்பாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் அட்டாக் ஆகி அவர் வந்து பேசவே இல்லை. 2 வருஷமாக பேசலை, பெட்டில் தான் இருந்தார். நாங்கள் தான் அவர்கிட்ட பேசணும். கடைசியாக அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி நாள் கொடுத்து இந்த ஜூஸ் கொடுத்தது, அப்போ வந்து பேசினது, நாங்கள் பேசினது தான் ஞாபகம் இருக்குது. அவர் பேசினது எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா ஒரு 2 வருஷமாக பெட்டில் இருந்தார். ஸோ அது ஞாபகம் இல்லை. அதிக அளவில் பாராட்டி சீராட்டி வளர்த்த அப்பா கூட இருந்த நாட்களை நினைக்கும் பொழுதே இந்த விஷயத்தை நினச்சாலே கண்ணு கலங்குது.
எந்த ஒரு விஷயம்? அதான் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கு அந்த மாதிரியான ஒரு மெமரிஸ் எதுவுமே இல்லை. எவ்வளோ யோசித்தாலும் எனக்கு வந்து ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டாக அப்பா கூட அது மாதிரி எதுவுமே இல்லை. அதான் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போன அந்த டைம் வந்து நல்லா தான் இருந்தார். இந்த எங்கள் ஊரில் இருந்து அவருக்கு வந்து சுகர் வந்துடுச்சு. சின்ன வயசுலேருந்தே குடிக்க ஆரம்பித்ததில்ல சுகர், டயபெட்டிஸ் ரொம்ப சீக்கிரம் அஃபெக்ட் ஆகிடுச்சு. நியர்லி ஒரு 30 ஏஜ்லேயே அவருக்கு சுகர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 52-53 அந்த டைமில் வந்து எங்கள் ஊரில் வந்து அப்போல்லாம் எது விளைஞ்சாலும் கொடுத்து அனுப்பிடுவாங்க. அப்போ வேர்க்கடலை வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்து வச்சோம். எங்கள் அப்பாவுக்கு வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன பண்ணிட்டாரு, அன்றைக்கி அதிக அளவில் நார்மலாக சாப்பிட்றத விட ஒரு 2-3 மடங்கு வேர்க்கடலை வந்து சாப்பிட்டாரு. அது வந்து அவருக்கு அந்த சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி அவருக்கு வந்து நைட்டு தூக்கத்தில் ஸ்ட்ரோக் வரதுக்கு காரணமே அதான். ஸோ ஈவினிங் நான் தான் கொண்டு போய் வெளியே உட்கார வச்சுட்டு வந்தேன். திருப்பி உள்ளே கூப்பிட்டு வரப்போ அவர் பேசவே இல்லை. அப்போவே நான் கவனிக்கல அதை. அவர் பேசாமலே உள்ளே வந்தார். அன்றைக்கி நைட்டு தான் ஸ்ட்ரோக். ஸோ அன்றைக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நடக்க வச்சு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் திருப்பி அங்கேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரப்போ படுத்தவர் தான் ஒரு கை கால் எழுந்து. அதுதான் வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு எமோஷ்னலான தருணம் அப்பா கூட. இழந்தவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் தான் அப்பாவுடைய அருமை என்ன அப்படிங்கிறது தெரியும். கூட இருந்திருக்காரு, நிறைய நாட்கள் இருந்திருக்காரு. ஆனால் அந்த அன்பை வந்து முழுமையாக வாங்கிக்க முடியலங்கிற ஒரு ஆதங்கமும் உங்களுக்குள்ளே இருக்குது. இன்றைய தலைமுறையினர் அப்பான்னா இது, அப்பாவை இப்படி பாருங்கள், இப்படி அப்பாவோட ஆசையாக இருங்க, நான் இழந்ததையெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நான் பார்த்த அப்பாக்கள் எல்லாம் எப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம பசங்க வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. பாரு அவங்க வீட்டில் கார் இருக்குது, அவங்க வந்து சொந்த வீடு வச்சுருக்காங்க, அவங்க அப்பா பாரு எவ்வளோ டிக்னிஃபைடாக இருக்கார், அவங்களுக்கு எப்படி ஒரு லைஃப் இருக்குன்றது, அந்த மாதிரி இல்லாததை தேடுறது வந்து இன்றைக்கி இருக்க தலைமுறை ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி தாங்கிட்ட இருக்கிறத வச்சு வாழ்கிறது வந்து அந்த அப்பான்ற ஒரு உறவு தான். அவருக்குமே வந்து எவ்வளோ ஆசைகள், எவ்வளோ வந்து இழப்புகள் அவரெல்லாம் சந்திச்சிருப்பாங்க. இருந்தாலும் தன்னுடைய மகன் படிக்கணும், தன்னுடைய மகனுக்காக, தன்னுடைய மகளுக்காக, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று கரெக்டாக செய்யணுன்றதுக்காக தன்னுடைய விஷயங்களெல்லாம் தியாகம் பண்ணி எழுந்து அவர்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் வச்சு வாழ பழகிட்டவர் தான் அப்பான்ற உறவு முறை. பிள்ளைகளுக்கு வந்து இன்றைக்கி 1000 விஷயம் இல்லை அப்படின்னு தோன்றப்ப தன்கிட்ட இருக்கிறத மட்டுமே வச்சு தன் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிற ஒரு மிகப்பெரிய உறவு வந்து அப்பா. அது வந்து முதல்ல சொன்ன மாதிரி அது ஒரு புரியாத புதிர். அந்த உறவு வந்து தனக்கு இருக்கிற கஷ்டங்களை வெளியே சொல்லிக்கவே மாட்டாங்க. அது வந்து நீங்கள் புரிஞ்சிக்கவும் முடியாது அவர்கிட்ட இருந்து. அதை நீங்கள் சென்னையில் வந்து காலையில் ஒரு 11:30க்கு ஸ்பென்சர் பிளாசா சிக்னலில் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சென்னையில் பிறந்து வந்ததால் இங்கே உதாரணமாக சொல்கிறேன். அங்கே நின்னீங்கன்னா தெரியும், ஒரு குறைஞ்சது ஒரு சிக்னலில் ஒரு 200 அப்பாவாவது அவங்க வந்து அந்த மந்த்து சேலரிக்காக, அவங்களுடைய அந்த மந்த் கமிட்மெண்ட்டுக்காக ஓடுற முகங்களை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப கொடூரமான ஒரு லைஃப் வந்து அது. சென்னையில் வந்து ஒரு அப்பாவாக தன்னோட ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறவங்க மாத சம்பளம் வாங்கிக்கிட்டு அந்த மாத குடும்பத்தை நடத்திக்கிட்டு 2 பசங்களை வந்து இன்றைக்கி இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் பசங்களை படிக்க வச்சு அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணி, அது வந்து ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். அந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு அந்த வேர்வையில் காலையில் 7 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 மணி நேரமே மார்க்கெட்டிங் வேலை செய்கிற அந்த டிராஃபிக்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அப்பாக்களோட லைஃப்லாம் வந்து அதெல்லாம் வந்து தியாகம், ஒரு தியாகத்தோட ஒரு உருவமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி அப்பாக்கள். சில பேருக்கு வந்து சஃபஸ்டிகேட்டடாக அவங்க வந்து ரொம்ப செல்வந்தராக இருப்பாங்க. அந்த அப்பாக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுற அந்த பிஸ்னஸில் இருக்கிற அந்த ப்ரெஷர், அந்த கடன் சுமைகள், அவங்க வந்து இருக்கிற காம்படிஷனை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி அப்பான்ற உறவு எப்போவுமே ரொம்ப ஒரு புரியாத புதிரான உறவு. பசங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்க தலைமுறைகளுக்கு அது புரிய வாய்ப்பே இல்லை. ஆனால் முன்னாடி எங்கள் தலைமுறைக்கும் இப்போ தலைமுறைக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கொஞ்சம் அந்த அப்பா மகனுக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகிருக்கு. அதை வந்து ஒத்துக்கணும். மேபி அதனாலேயே கூட இன்றைக்கி வந்து அப்பாவும் மகனுமே நிறைய ஆட்டம் போடுறாங்களோன்னு கூட எனக்கு தோணும். இன்றைக்கி இருக்கிற தலைமுறை கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது இன்றைக்கி இருக்கிற அப்பா மகன் உறவு பார்க்குறப்ப. தேங்க்யூ ஸோ மச். பிஹைண்ட் வுட்ஸ் அன்புள்ள அப்பா டைட்டில் ஸ்பான்சர் சென்னை சமிர்தா ஏவியேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங். ஈஸியாக படிங்க சேலரியோட. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 044-4545-4545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். லெட்ஸ் கோ ஹாலிடேஸ், ட்ராவல் பியாண்ட் பவுண்டரிஸ். பவர் பை சௌபாக்கியா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். Chennai Samartha Aviation College, best aviation college in South India. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. And Lexco Holidays presents Behind What's அன்புள்ள அப்பா. Powered by Saubhagya Home and Kitchen Appliances.